வெல்கம் டு ஸ்மைலிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் சுவையான அற்புதமான முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு ஜாரில் துருவன தேங்காய், தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 பட்டை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா, கடலை சேர்த்துக்கலாம். கடலை தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன வெட்டிக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பாதிக்கு பாதி வெந்ததும் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாமே கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டைக்கு நடுவில் ஆஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அதிலேயே வேக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையை. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.